என்ன நகர் சொன்னீங்க? வள்ளலார் நகரா? ஆடல் வள்ளலார் நகர், அபிஷேகப்பட்டி. எம்எஸ் யூனிவர்சிட்டிக்கு ஆப்போசிட்டான இடம், கேட்டட் கம்யூனிட்டி. இங்கே நிலத்தடி பாறை அமைப்புங்கிறது மேற்கே கிழக்க, அதனால் வடக்கு தெற்கு தான் ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வடகிழக்கு மூலையும் தென்கிழக்கு மூலையும் இணைச்சி இது மொத்தம் 2 பிளாட் சேர்ந்துருக்கு. மொதல் பிளாட்டில் வடகிழக்கு மூலையும் தென்கிழக்கு மூலையும் இணைச்சி ஸ்கேன் பண்ணுறோம். டிரான்ஸ்மிட்டர் கருவி அங்கே வடகிழக்கு மூலையில் இருக்குது. அங்கே இருந்தால் மெஷர்மெண்ட்டு 125 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு, 18 மீட்டர் டிஸ்டன்ஸுக்கு. இந்த ஏரியா பாறை அமைப்பு பல வீடியோக்களில் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி தான் இங்கே சார்னா 8ங்கிற கருங்கல் ப்ளூ மெட்டல் ராக்கு இங்கே கீழே இருக்கும். ஒரு 30 அடி 40 அடி சிதைப்பாறை கிடச்சாலே போதும், தண்ணி வற்றாது. ஒரு வீட்டுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி கொடுக்கும். 5 அடி 10 அடிக்கிலே கருங்கல் பாறை வந்துட்டுனா ஒன்றும் பிரச்சனைப்படாது. அந்த வீடு கட்டுமானம் ஏறக்குறைய 1.5 வருஷத்துக்கு மேலே நடந்துகிட்ருக்கு. அந்த வீடு அவர் பேஸ்மெண்ட் போட்டிருக்கும்போது வந்தேன்னு நினைக்கிறேன். 2 போரை 3 போரை போட்டு ஃபெயிலியரான இடம். அந்த சைடு கொடுத்த ஞாபகம். உள்ளே போய் பார்த்தியோ? சூப்பராக கட்டியிருக்காங்க. செங்கல் மனம் நிற்கும் போது எனக்கு தெரியும் வீடு சூப்பராக இருக்குது. டிசைனை சொல்கிறாரு, அப்படி தானே? டிசைன் ஹை சீலிங் போட்டு வீட்டுக்குள்ளே வந்து இது 2வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. அதே 18 மீட்டர் டிஸ்டன்ஸு 125 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. மேற்க பார்த்த 1வது ஸ்கேனில் கரெக்டாக வடகிழக்கு மூலையில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம். அதுக்கு இங்கிட்டு எதுவுமே பாயிண்ட் அமையலை. ஒரு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு வடகிழக்கு மூலையில். இந்த ஏரியாவுக்கு அது பெரிய விஷயந்தான். ஏன்னா இது மிக மோசமான கருங்கல் கடினப்பாறை ஏரியா. அதில் கரெக்டாக அந்த வடகிழக்கு மூலையில் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. 40 அடிக்குள்ளே ஓரளவுக்கு தண்ணி கிடைக்கும். இதுக்கு நேராக கிழக்கு அந்த வீட்டில் நல்ல தண்ணி இருக்குதா சொன்னாங்களாம். ஸோ அந்த வீட்டு சாரம் தான் இங்கே தொடர்ச்சியாக வருது. இங்கே வந்து மேற்க கிழக்கு தான் நீரோட்டம். நம்ம பார்த்துருக்கிற வீட்டு மனைக்கு நேராக கிழக்கு தான் அந்த வீடு இருக்குது. அவங்க வட கிழக்கு முனையில் தான் போர்வெல் போட்டுப்பாங்க. இது 3வது ஸ்கேனு. 2வது ஸ்கேனில் பாயிண்ட் எதுவுமே அமையலை. மேலே இருந்தே பாறை. இது 3வது ஸ்கேனும் 18 மீட்டர் லென்த்து 125 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. 2வது ஸ்கேனில் அடையாளம் வரலன்னு ஒன்று அந்த முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு மேலே ஒரு சின்ன சந்தேகம் வருது. நான் டிரான்ஸ்மிட்டர் கருவி ரோட்டு வாரத்தில் வச்சுருந்தேன். அதுக்குள்ள பைப் லைன் எதுவும் இருக்கான்னு வெரிஃபை பண்ணணும். அவங்கள்ட்ட கேளுங்க. இது முதல் ஸ்கேனில் ஒரு பாயிண்ட் அந்த வடகிழக்கு மூலையில் இருக்கிற மாதிரி காட்டுச்சு. அது வந்து டிரான்ஸ்மிட்டர் கருவி அந்த பைப் லைன் மேலே கீழே ஒரு பைப் லைன் கிடக்கு. அதை நாங்கள் கவனிக்கலை. அது வாட்ச்மேன் வந்து சொன்ன பிறகு தான் தெரியுது. கீழே அண்டர் கிரவுண்டில் ஒரு பைப் லைன் கிடக்கு. ஸோ அந்த பைப் லைன் எஃபெக்ட் மாதிரி இப்போ எனக்கு சந்தேகம் வந்து போச்சு. அதனால் அந்த வடகிழக்கு மூலையிலேயே கொஞ்சம் ஒரு 10 அடி மேற்க தள்ளி இது 4வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இப்போ இந்த ஸ்கேனில் தண்ணி இருக்கிற மாதிரி ரிப்போர்ட்டு வரணும். அப்படி வரல அப்படின்னா அந்த முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு தப்பு, எரர். கீழே உள்ள பைப் லைனுடைய பாதிப்புனால வந்த ரிப்போர்ட்டுன்னு அர்த்தம். ஸோ நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்கேன் பண்ண போகிறதுக்கு முன்னாடி தரவாக பார்த்து விசாரிச்சுட்டு தான் நம்ம ஸ்கேன் பண்ணுறதே ஆரம்பிக்கணும். இது தரேன்னு நினச்சிட்டேன். ஏன்னா ஒரு பைப் லைன் ஒன்றும் தெரியல. அதுக்கு அந்த பிவிசி பைப்பு ஒன்று கிடச்சி பாருங்கள் வெளியே, கருப்பு பைப்பு ஓஸ். அதை பார்த்த உடனே தான் சந்தேகம் வந்துச்சு. நல்ல வேளை வாட்ச்மேன் வந்தார். இப்போ இந்த ரிசல்ட் எப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா 10 அடிக்குள்ளே அதே நீரோட்டத்தில் இருக்கணும். இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு. இது எரர். அந்த வடகிழக்கு மூலையில் காமிச்ச தண்ணி அது பைப் லைன் எஃபெக்ட்டு. இது 2வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு தண்ணி இல்லை. இது 3வது ஸ்கேன் ரிப்போர்ட்லேயும் தண்ணி கிடையாது. இது 4வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு. முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டுக்கு 10 அடியில் தூரம் பார்த்ததில்ல. அந்த வடகிழக்கு மூலையில் தண்ணீர் இல்லைங்கன்னு உறுதி பண்ணியாச்சு. தென் கிழக்கு மூலையில்
கொஞ்சம் ஒரு சுமாராக 30 அடிக்குள்ளே ஒரு ஈரப்பசை மட்டும் ஈரம் அது கீழே ஒன்றும் இருக்காது. அது கோடையில் சப்ளை ஆகுமாங்கிறது பெரிய சந்தேகம். இந்த நேரத்தில் நவம்பர் மாதத்தில் நவம்பர் டிசம்பர் மாதமாக இருக்கிறதுனால அதில் ஒரு ஈரம் தெரியுது.